ஸ்டடி பிளானோட பேஸ் வந்து நம்ம ஸ்டடி பிளான் போட்டு படிச்சிங்கன்னா தான் உங்களோட ஸ்டடியே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸ்டடி பிளான் போடாமல் படிச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஸ்டடி பிளான் பற்றி ஒன்றும் தெரியாது. இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அதியமான். இப்போ கம்ப்ளீட்டான கம்பைன் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 எக்ஸாமினேஷனில் மாநில அளவில் 28வது ரேங்க் எடுத்திருக்கேன். டிஎஸ்பி துணை காவல் கண்காணிப்பாளர் போஸ்ட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீ ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாமல் வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போக முடியாது. ஸோ எதுக்காக பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நான் இந்த சப்ஜெக்டை படிக்க போகிறேன் அப்படிங்கிறத முத நாளே பிளான் பண்ண போகிறீங்க. பிளான் பண்ணிங்கன்னா தான் அந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கான ஒரு மென்டாலிட்டியே மறுநாள் உங்களுக்கு வரும். இல்லாட்டி எது ஈஸியோ அதை படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவீங்கன்னா ஏற்கனவே படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது டாபிக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ணி போயிடுவீங்க. ஸோ புது டாபிக் வந்து நான் இன்றைக்கி படிக்க போகிறேன், அதுவும் இந்த சப்ஜெக்ட்லேருந்து படிக்க போகிறேன், அதுதான் நாளைக்கு எனக்கு வந்து என்னோடய இன்ஸ்டியூட்லேயோ எங்கேயோ டெஸ்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் அதை படிக்க போகிறீங்க அப்படின்னா அதை பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அதை பிளான் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே நிறையா டாபிக்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு ஜியாகிரஃபி பற்றி நாளைக்கு ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்கன்னா தமிழ்நாடு ஜியாகிரஃபி பற்றி நம்ம புக்கில் வந்து எங்கெங்கே இருக்குது கண்டென்ட் இருக்குது, வெளியில் என்னென்ன கண்டென்ட் நம்ம சோர்ஸ் அவுட் பண்ணணும், அட்லஸில் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கிட்டு கோர் டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு படிக்கணும். கோர் டாபிக்ஸ்னால் ஒரு 2 லெசன் வந்து ஃபுல்லாக செப்பரேட்டாகவே தமிழ்நாடு ஜியாகிரஃபிக்காகவே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. அந்த 2 லெசன் தான் நம்ம கோராக படிக்க வேண்டியது. அதை தான் முதல்ல படித்து முடிக்கணும். அது படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ, அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் கேப்பபிலிட்டி அண்ட் தேர் டைம் பீரியடு. அதை முடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொன்னிங்கன்னா சொல்ல முடியாது. சில டாபிக்ஸ் எல்லாம் மறந்துருக்கும். அது மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ரிவைஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக கேதர் ஆயிரும். அப்புறம் கண்டினியூஸ் ரிவிஷன் மூலிமா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. அந்த 2 டாபிக் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து புக் பேக் கொஷின்ஸ் ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா, அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்லேயே இது பேஸ் பண்ணி கொஷின்ஸ் ஏதாச்சும் டெஸ்ட் ஏதாச்சும் வச்சுருக்காங்களா, அந்த கொஷின்ஸை நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதா, இல்லை ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸில் வந்து இந்த கொஷின் ஏதாச்சும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் ஒரு டெமோ டெஸ்ட் போட்டு பாருங்கள். உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேள்வி கேட்க சொல்லுங்கள், இல்லை உங்கள் அப்பா அம்மாவை கேள்வி கேட்க சொல்லுங்கள். கேட்க முடியுதா, கேட்டால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் இன்னும் ஒரு வைட் ஆங்கிளில் போய் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணணும்னா அட்லஸ்க்கு போங்க. அட்லஸில் போய் ஒரு மார்க்கிங்ஸ் பண்ணி பார்க்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ இது வந்து நான் சொல்கிறது இந்த தமிழ்நாடு ஜியாகிரஃபிக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு கேரி ஓவர் ஆகும் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முத நாளே பிளான் பண்ணிட்டீங்க தமிழ்நாடு ஜியாகிரஃபி படிக்க போனேன்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த கண்டென்ட்டுக்கு ஒரு நாளில் இத்தனையும் படிக்கலாம். ஸோ இத்தனையும் நீங்கள் எப்படி டிவைட் பண்ணலான்னா 3ஆக டிவைட் பண்ணலாம். ஸோ அந்த 2 கோர் டாபிக் படிக்க சொன்னதில் அந்த கோர் டாபிக்ஸை காலையிலேருந்து ஆஃப்டர்நூனுக்குள்ளே படித்து முடிச்சிடலாம். முடித்ததுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டு பார்க்குறது, ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸு அதெல்லாம் பார்க்குறது செகண்ட் இதாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அட்லஸ் பார்க்குறத கடைசி உங்களுடைய வேலையாக வச்சுட்டு அந்த டேவை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு இதை ஃபுல்லாக ஒரு கன்சால்டேட் பண்ணி ரிவைஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 70% ஆச்சு உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் ரிவிஷன்லேயே தான் இருப்பீங்க. அப்போ வந்து இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே மெமரைஸ் ஆகி ஃப்ளூயண்ட் ஆகிரும். ஸ்டடி பிளான் போட்டு படிச்சிங்கன்னா தான் உங்களோட ஸ்டடியே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸ்டடி பிளான் போடாமல் படிச்சிங்கன்னா இப்போ காலையில் எழுந்திருப்பீங்க, அலாரம் வைக்காமல் தூங்கிடுறீங்கன்னு வச்சுங்க. 7 மணி நீங்கள் போட்டிருப்பீங்க, ஆனால் அலாரம் வைக்காமல் ஒரு 8 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்கன்னு வச்சுங்க. அதுலேயே உங்களுக்கு 1 hour டிலே. அதுக்கப்புறம் வந்து அது ப்ரோகாஸ்டினேஷன் ஆகிட்டே இருக்கும், டைம் தள்ளி போயிட்டே இருக்கும். தள்ளி போய் என்ன ஆகும்னா சரி நாளைக்கு படிச்சுக்கலான்ட்டு விட்டுருவோம். ஸோ அந்த ஒரு டேவே உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். அதுக்காக தான் பிளான் போடுறோம். அதாவது எது செஞ்சாலும் ஒரு ஆர்கனைஸ்டாக செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பிளான் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அதனால தான் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃப்ரீயாவோ காசு கட்டியாவோ ஒரு 2 வாரத்தில் வந்து இப்போ 5ஆம் தேதி 7ஆம் தேதி 2 டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 5ஆம் தேதி டெஸ்ட்டுக்கு நான் 3ஆம் தேதியிலேருந்தே படித்தாகணும். 3 நாள் 2 நாள் நான் கண்டிப்பாக அந்த 5ஆம் தேதியோட சிலபஸை கவர் பண்ணால் தான் என்னால் வந்து 5ஆம் தேதி போய் வந்து அந்த டெஸ்ட்டு எழுத முடியும். அப்போ அந்த 5th நான் அந்த படித்து முடிச்சிடுறேன் அந்த சிலபஸை.
அப்புறம் அடுத்த டெஸ்ட்டு 5ஆம் தேதி கேப் விட்டுட்டு 7ஆம் தேதி. ஸோ அந்த 6ஆம் தேதி ஒரு நாள் முழுக்க அந்த 7ஆம் தேதி சிலபஸை நான் படித்து முடிச்சிருவேன். அப்போ நோயிங்கோ அன்னோயிங்கோ அந்த ஒரு வாரத்தில் வந்து நான் எதையோ ஒன்று படிச்சிருக்கேன். அப்போ அந்த ஒரு வாரம் நான் ப்ரொடக்டிவாக கொண்டு போயிருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் பிளானிங் வேணுங்கிறது. ஸ்டடி பிளானோட பேஸ் வந்து நம்ம சிலபஸ் தான். சிலபஸை தான் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணணும். எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ்ட். அதாவது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறத முதல்ல படிங்க, டஃப்பாக இருக்கிறத அதுக்கப்புறம் அப்படியே ஈஸியிலேருந்து மீடியமுக்கு கொண்டு போங்க, மீடியம்லேருந்து ஹார்டு கொண்டு போங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகும். எனக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கலாம், ஹிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஹிஸ்ட்ரி கஷ்டமாக இருக்கலாம், ஜாகிரஃபி ஈஸியாக இருக்கலாம். அவங்க மேஜரே கூட ஜாகிரஃபி படிச்சிருக்கலாம், அவங்களுக்குலாம் ஜாகிரஃபி ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். ஸோ அவங்கவுங்களோட சாய்ஸ் தான் அது. ஸோ அதை பொறுத்து ஈஸியாக இருக்கிறத முதல்ல படிச்சிட்டிங்கன்னா ஓகே, இவ்வளோ பெரிய பாட்டை நம்ம முடிச்சிட்டோம், 200 கொஷினில் 25 கொஷின் இப்போ நம்ம ஆன்சர் வி ஆர் எலிஜிபிள் ஃபார் தேட்னா அடுத்ததுக்கு மூவ் ஆன் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் முடிக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கிறதுக்கு அதிக டைம் கொடுத்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி படிக்கும் பொழுது அதையும் நம்ம கோப்பப் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கு வந்து இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு டைம் அதிகமாக செலவாகும். இப்போ எனக்கு ஹிஸ்ட்ரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் செலவிடணும். அப்போ வந்து அதை நான் கடைசியாக படிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப நாள் செலவிட்டு அதை படிக்கும்போது நான் கோப்பப் பண்ணிடுவேன். இதில் எவ்வளோ தூரம் நான் மார்க் வாங்குறேனோ அவ்வளோ தூரம் அதுலேயும் வாங்குற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். என்னோடய ஸ்டடி பிளான் எப்படி மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னா நான் அதில் வாங்குகிற மார்க்ஸ் தான். ஸோ இப்போ நான் ஸ்டடி பிளான் பண்ணி போய் ஒரு டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னா வந்து அதில் ஒரு டாப் 10க்குள்ளே எடுத்துடுறேன் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம பிளான் பண்ணி இவ்வளோ தூரம் படித்ததுக்கு நமக்கு அதுக்கு தகுந்த ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம மூவ் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு தான் நீங்கள் உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக டெஸ்ட் அதிகமாக போடணும் அப்படிங்கிறது. நீங்கள் வெறும் படிச்சுக்கிட்டே இருந்தீங்க, டெஸ்ட் எதுக்குமே உங்களை நீங்கள் அப்பியர் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களை வந்து வி கான்ட் அசஸ் வேர் வி ஸ்டாண்ட். ஸோ எங்கே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத வந்து அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கோ முடிவு பண்ணிக்கிறதுக்கோ ஒரு டெஸ்ட்டில் அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஸ்டடி பிளான் போடுறீங்க, அந்த பிளானை பேஸாக வச்சு போய் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, அந்த டெஸ்ட்டில் எத்தனாவது ரேங்க் இருக்கிறீங்க அப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லது. அதுதான் அட்வைசபிளும் கூட. அதில் நீங்கள் லேக் ஆகிட்டே வர்றீங்க அப்படின்னா எதில் நீங்கள் லேக் ஆகிறீங்கிறத உங்கள் மென்டார்கிட்ட போய் நீங்கள் கேட்கலாம். கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. சொன்னதை வச்சு நீங்கள் இன்னும் எஃபர்ட்ஸ் நீங்கள் போடும் பொழுது அப்படியே ஃபார்வர்ட் ஆகிட்டே மூவ் ஃபார்வர்ட் ஆகிட்டே போகும் பொழுது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு சக்ஸஸ் வரும். ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஸ்டடி பிளான் பற்றி ஒன்றும் தெரியாது. அதாவது நான் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு நோட்டு வாங்கினேன், நியூஸ் பேப்பருக்கு மட்டும். நியூஸ் பேப்பர் நோட்ஸை மட்டும் வந்து ஒரு 2.5 பேஜ் 3 பேஜ் எழுதுவேன் ஒவ்வொரு டேக்கும். அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அப்படி நம்ம தினம் எழுதிட்டு இருந்தோம்னா இது எழுதுறதுக்கே நமக்கு டைம் சரியாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்ப் பண்ணி ஒரு பேஜுக்குள்ளே கொண்டு வர பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு 2 months வந்து புக்ஸ் கலெக்ஷனுக்கே போயிடுச்சு. ஏன்னா வந்து நான் ஓல்டு புக்ஸு நியூ புக்ஸ் அதெல்லாம் வாங்கி கன்சால்டேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன். அது சும்மா அப்போ வந்து ஒரு குரூப் 4 கால்ஃபர் வந்துச்சு. அந்த குரூப் 4 வந்து நான் அப்பியர் ஆனேன். அந்த குரூப் 4 வந்து எப்போனா நான் ஏப்ரல் மாதம் போய் ஜாயின் பண்ணேன், செப்டம்பரில் குரூப் 4 வந்துச்சு. ஸோ அதுக்கு நடுவில் அந்த டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் சும்மா போய் அப்பியர் ஆகலாம் அப்படின்ட்டு அந்த குரூப் 1 சிலபஸை குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் மூலியமாக படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போய் ஜாயின் பண்ண ஒரு டெஸ்ட் பேட்ச். அது ஒரு சாம்பிள் டெஸ்ட் பேட்ச். ஸோ அதில் தான் வந்து அந்த ஸ்டடி பிளானையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதாவது முதல்ல 6th படிக்கலாம், அப்புறம் 7th படிக்கலாம், அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் கரெக்டாக ஒரு 30 டெஸ்ட் வச்சாங்க. அது முடியும் பொழுது நான் அந்த 10th வரைக்கும் படிச்சிருந்தேன். 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் படித்து முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து 11th 12th வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த 2019 செப்டம்பருக்கு அப்புறம் தான் வந்து 11th 12th நான் புதுசாக படிக்கிறேன். படித்து முடித்து இந்த 2020 மார்ச்க்குள்ளே வந்து சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் எந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக இருக்கீங்க, எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறத விட இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மொத்த சிலபஸையும் நீங்கள் ஒரு தடவையாச்சும் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பார்த்து முடித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் சைமல்டேனியஸாக ரிவிஷன் பண்ணி கன்சால்டேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக வந்து ரெஜிஸ்டர் ஆகிக்கும். அப்புறம் அதில் வந்து நீங்கள் ரொம்ப அந்த டாப்பிக்கை பற்றி கேட்டால் நீங்கள் 3 பேஜ் கூட எழுதுகிற அளவுக்கு உங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்கும்.